கந்தனுக்கு அப்புறம் கலியுகத்தை காக்கும் கடவுளில் ஒருத்தர் தான் வந்து ஐயப்பன். நாங்கள் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 8 நாள் கழிச்சு போட வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு வழியாக மாலை போடுறதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மாலை போடணும். தேங்காய், பூ, பழம், தட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு முருகருக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த சாமிக்கிட்ட தான் போய் மாலை போட்டுக்கணும். நமக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் அந்த பழக்கம்லாம் இல்லைனா அம்மா அப்பாவை நிற்க வச்சு அவங்களையே மாலை போட சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் முதல் கடவுளே அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க காலில் விழுந்து மாலை போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா பக்கத்தில் கோயிலில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட மாலை போட சொல்லலாம். நாங்கள் எப்போதுமே கோயிலில் போய் இது மாதிரி சாமிக்கு தான் மாலை போட்டு வரோம். எல்லா மாதமும் மாதத்தில் 5 நாள் நடக்கிறதாலும் கார்த்திகை மாதம் தான் ஐயப்பனுக்கு உகந்த மாதம். நிறைய பேர் மாலை போடுவாங்க. நாங்கள் மாலை போடுறப்ப கிட்டத்தட்ட வயலில் 100 பேர் கிட்ட மாலை போட்டுருந்தாங்க. இந்த வருஷம் எப்போதும் விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமான வந்து மாலை போட்டிருக்காங்க. ஐயப்பனுக்கு பக்தர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அன்னதானம் கிடைக்கணும். எப்படி கொஞ்சம் வெண்பொங்கல் புளிய தண்ணி கிடைச்சிட்டு நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து 6 முகம் கொண்ட முருகப்பெருமான். கேட்டு வெளியில் இருக்கும், அங்கேயும் ஒரு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே இனிமேல் 24 நாள் காரைமண்டலத்துக்கு விரத சாப்பாடு தான். எத்தனை பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்கீங்க, விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஐயப்பாவும் பெரிய ஐயப்பாவும் வந்தாச்சு.